ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோ ரொம்ப நாள் முன்னாடி எடுத்தது தான். ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். பெங்களூரில் டிவோஷனல் ட்ரிப் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடு கேஆர்புரங்க. அந்த ஏரியாவிலேருந்து நம்ம ஹைதராபாத் ரோடு எடுக்க போகிறோம். அந்த ரோடு வந்து டபுள் வே ரோடு தான். ஒன்றும் பெருசாக டிராஃபிக் இருக்காது. ட்ரைவ் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி போகும்போது 2 பக்கமும் க்ரீனிஷாக சூப்பராக இருக்கும். மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய மரங்கள் அவுட்டரில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த வழியாக நம்ம போகும்போது தொட்டபெல்லாபுரா அந்த ரூட் எடுத்து தான் நம்ம போவோம். நெக்ஸ்ட் நம்ம எடுக்கிற ரூட் வந்து கெம்பேகவுட ஏர்போர்ட்டுங்க. அந்த ரூட் பார்த்திங்கன்னா பெங்களூரோட ஏர்போர்ட் ரோடு அது. ஸோ அதை தாண்டினோட தான் நமக்கு சிங்கிள் ரோடு கிடைக்கும். அதாவது நந்தி ஹில்ஸ் ரோடு வந்து சிங்கிள் ரோடுங்க. ஸோ அந்த மாதிரி அப்படியே ஒரு லாங் ட்ரைவ் போனோம். நம்ம போகிறது பார்த்திங்கன்னா நந்தி ஹில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிளுக்கு தான். இங்கே வந்து சிவன் தாங்க காடு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோயம்புத்தூரில் பேரூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அது வந்துட்டு ஒரு 1500 இயர்ஸ் வந்துட்டு ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோயில். சேம் அதே மாதிரி தான் நந்தி ஹில்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 1800 வருஷங்களுக்கு முன்னாடி பில்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ ரொம்ப திருப்தியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பெரிய கோயிலுங்க. ஒரு மலை அடிவாரத்தில் சிவனோடது 3 அவதாரங்கள் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். எனக்கு அங்கே வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஸோ அதை தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக சொல்லலாம் அப்படின்ட்டு. யாரெல்லாம் சிவன் டெம்பிள் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பெங்களூர் வரும்போது நந்தி ஹில்ஸ்க்கு ஒரு விசிட் போங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதுலேயும் ஒரு லாங் ட்ரைவு பார்த்திங்கன்னா டிராஃபிக் இல்லாமல் போகும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். நாங்கள் ஒரே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணோம். ஒரு இடத்துல நிறுத்திட்டு நம்ம இளநீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இளநீ சாப்பிட்டு மறுபடியும் ட்ராவலை கண்டினியூ பண்ணோம். ஹில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கேருந்து உங்களுக்கு ஈஸா வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ், அதாவது நந்தி ஹில்ஸ்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்லேயே ஈஸா இருக்குது. ஸோ நீங்கள் பெங்களூர் ஈஸா கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவுமே கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. ஸோ வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த 2 பிளேஸும் பக்கம் பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே அரௌண்ட் கிடைக்கும் உங்களுக்கு ரூட்டு. ஸோ வந்துட்டு ஒரு நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் இந்த வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஒரு வழியாக நந்தி ஹில்ஸ் ரூட் எடுத்துகிட்டு நம்ம ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், மலைகள்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரில, பட் நீங்கள் நேரில் பார்க்கும்போது இன்னும் நல்ல க்ரீனிஷாக இருக்கும். போகிற வழியில் ஹோட்டல்ஸு, டீ சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரிலாம் ரேர் தான், பட் ஒரு சில இடங்களில் இருக்குது. குழந்தைங்கள்லாம் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பட் நந்தி ஹில்ஸ் எல்லாம் போயிட்டிங்கன்னா பெருசாக சாப்பிட்ற அளவுக்கு அந்த ஒரு இது இல்லை. ஸோ நம்ம போகிற வழியிலேயே அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டல்ஸ் இருக்குதுன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு மீடியமான ஹோட்டல்ஸ் தான். ஸோ இல்லை நம்ம போகும்போதே வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. ஸோ நாங்களும் அப்படி தான் மதியம் சாப்பிட்டுட்டு கிளம்புனோம். ஒரு வழியாக நம்ம நந்தி ஹில்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க. கோயில் பாருங்கள், ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வெளியில் வந்துட்டு காம்பவுண்டு. என்ட்ரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போய் கார் பார்க் பண்ணிட்டு தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் போனது சனிக்கிழமைங்கனால நல்ல க்ரௌடு. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் என்ட்ரன்ஸுங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரே க்ரீனிஷாக சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எனக்கே பிரமிப்பாக இருந்தது. நான் பேரூர் போயிருக்கேன், கோயம்புத்தூர் பேரூர் போயிருக்கேன். வாரம்லாம் கூட நான் போயிருக்கேன் கோயம்புத்தூரில் இருக்கும்போது. ஸோ இந்த என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளே போனோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம யோசிச்சு தான் வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வீடியோ ஃப்ரீ எடுக்கலாம் அப்படின்னா நம்ம நல்லா எடுக்கலாம். பாருங்கள், இந்த மலையடிவாரத்தில் தான் கோவில். இதை பார்த்திங்கன்னா ஒரு பழைய கிணறு மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போனோம்னா இனி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. க்ரீனரியாக பார்க் மாதிரி இருக்குது. அதாவது புல்லெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல உட்காந்து சாப்பாடு கொண்டு வந்தவங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அதுக்கப்புறம் தான் இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிறோம். ஃப்ரீ தாங்க, டிக்கெட்ஸ் எதுவும் கிடையாது. உள்ளே போனோன்னா ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் இதுதாங்க. இதுக்குள்ளே போனால் இந்த மதுரையில் ஆயிரங்காலத்து மண்டபம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய தூண்களுங்க. ஒவ்வொரு தூணையும் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. அந்த காலத்தில் எந்த அளவுக்கு நுணுக்கமாக இவங்க இதை செதுக்கியிருக்காங்க அப்படின்னு நான் கொஞ்சம் நேரம் யோசித்தேன். இது வந்து நந்திங்க, சிவனுக்கு முன்னாடி இருக்கிற நந்தி. கோயிலுக்குள்ளே சுற்றுறதுக்கு இப்படி போய் அப்படி வந்தோம்னா ரொம்பவே நேரம் எடுக்குது. சூப்பராக இருந்ததுங்க. இங்கிருந்து பார்க்குற ஒரு வியூ பாருங்கள். மலை, அந்த மலை அடிவாரம். கோயில் ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கோயில். ஆனால் குரங்குகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக கிட்ஸ் கையில் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து கிட்ஸை பயமுறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதனால் கவனமாக கிட்ஸை பார்த்துக்கணும். ஸோ இதுக்கப்புறம் இது ஒரு என்ட்ரன்ஸுங்க. இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே உள்ளே போயிட்டு
பாருங்கள் இதில் ஏதோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா கன்னடாவிலையும் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த என்ட்ரன்ஸ்குள்ளே உள்ளே போனோம்னா அடுத்தடுத்து சுவாமி தரிசனம். இதுக்கப்புறம் சரியாக வீடியோ எடுக்க முடியல. இந்த தூண் மட்டும் பிரமிப்பாக இருந்தது. ஸோ அதனால் எடுத்தேங்க. அதாவது பெயிண்டிங் பண்ணி ரொம்ப காலம் ஆயிடுச்சு போல இருக்குது. இனிமேல் தான் மறுபடியும் அறக்கட்டளை மூலியமாக எல்லாம் ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா திவ்யமாக சாமி கும்பிட்டாச்சுங்க. நல்லா பசியும் எடுத்துருச்சு எங்களுக்கு நடந்ததில். ஸோ அதனால் ஒரு அரௌண்ட் 4:30 இருக்கும். அங்கேருந்து கிளம்பி சாமி கும்பிட்ட அந்த சந்தோஷம் தான் எனக்கு. ஏன்னா ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் அப்படிங்கும்போது நான் பார்த்ததை நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வாங்க, திவ்யமாக சாமி கும்பிட்டுட்டு கிட்ஸையும் கூட்டிகிட்டு வந்தீங்க, சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு மெதுவாக போகலாம். கிளைமேட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்காக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ, பட் லாங் வீடியோவாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக பொறுமையாக பார்க்கலாம். பட் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் அடுத்தடுத்து என்னால் எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். சப்போஸ் நான் வீக்கெண்டில் தான் போவேன். அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண முடியும். பை காரில் வரவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பை பஸ் அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க. ஃபேமிலியோடு வந்தோம்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். வீட்டில் வயசானவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்கு போகணும்னு ஆசை இருக்கும். கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு திரும்ப கிளம்பியாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.